ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்னோடய மத்தியான நேரம் எப்படி போகுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாப்பிட்ட பாத்திரம், அதுக்கப்புறம் துணி, அப்புறம் தம்பியோட ஸ்கூல் லஞ்ச் பேக்கு, அப்புறம் கைப்பிடி துணி, இதெல்லாம் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். மழை தண்ணி இந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருந்தோம், அதுவுமே காலி ஆயிடுச்சு. அப்புறம் பால் கேனு எல்லாத்தையும் கழுவி காய வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெயிலில் நல்லா திருப்பி வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி, அந்த கைப்பிடி துணி, அப்புறம் பேக்கு, இது எல்லாமே துவைச்சாச்சு. பாத்திரமும் கழுவியாச்சு. துணி மட்டும்தான் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. கைப்பிடி துணியெல்லாம் காய வச்சாச்சு. இதுக்கிடையில் கண்டுக்குட்டிக்கு வைக்கோல் போடுவோம் எப்போ 1 மணி 1:30 போல் மதிய டயத்தில். அதுவுமே ஞாபகம் வந்துச்சு. சரி போய் போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உள்ள. நம்ம கண்ணுக்குட்டியெல்லாம் நம்ம எப்போ வருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் போட்ட வைக்கோலுமே கொஞ்சம் போல் இருந்துச்சு. இது வந்து நம்மளோட கண்ணுக்குட்டி செவலமாடு கண்ணு போட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே இப்போ வைக்கோல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. வைக்கோல் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியாச்சுங்க. இப்படி நம்ம அடுத்தவங்கக்கிட்ட வாங்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 40 கட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம். வைக்கோல் வந்து நூல் சுற்றி இருக்கும். அதை வந்து பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணுக்குட்டிக்கு அள்ளி போடணும். அப்போ தான் வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு அந்த நூல் வந்து வாயில் சிக்காமல் இருக்கும். அதுக்காக அதை எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தா நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, எப்படியா இருந்தாலும் துவைச்சி தான் ஆகணும். ஏன்னா நம்ம காலையில் வந்து நிறைய தண்ணியே பிடிச்சி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு டவரா நிறைய துணி இருக்குது, துவைக்கலான்னு சொல்லி உட்காந்தாச்சு. நல்ல வேப்ப மரத்து நிழலில் தாங்க உட்காந்து துவைச்சிக்கிட்டு இருந்தேன். அது அந்தளவுக்கு வெயில் ஒன்றும் தெரியலை. டைம் வந்து 1:30 இருக்கும் நான் துவைக்கும்போது. தம்பி பக்கத்தில் உட்காந்துருந்தான். கவி கூட பேசிக்கிட்டே வந்து துவைச்சிட்டு இருந்தேன். யாராச்சும் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இந்த மாதிரி டயத்தில் நல்ல இது வந்து ஒரு தூக்கம் வர நேரம், அந்த 2 மணி 1 மணி யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிகிட்டே துவைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தம்பி கூட வந்து பேசிகிட்டே வந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். துவைச்ச உடனே இந்த மாதிரி அலசி தண்ணி வடிகிற மாதிரி விட்டுட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். சீக்கிரத்துலையுமே காய்ச்சி நம்ம எடுத்து வந்து மடித்து வச்சிடலாம். இன்னும் அத்தையோட ஒரு சேலையும் என்னோடய 2 நைட்டி மட்டும் இருந்துச்சு. அதையுமே துவைச்சி முடித்ததுக்கப்புறம் அப்படியே அலச ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணியுமே நம்ம காலி பண்ண அந்த பாத்திரங்களுமே அந்த இடத்துலேருந்து கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படி தான் நான் சின்ன பாத்திரங்கள் எல்லாமே தண்ணி வச்சுருந்தேன்ல அதெல்லாமே எடுத்தாச்சு. காய வச்சுருந்த ட்ரம்மு, பால் கேனு எல்லாத்தையும் அது இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. கேன் வந்து ஏன்னா ஈவினிங் கறக்க போகிறோம், அதனால் வெளியில் வச்சுட்டு ட்ரம்மை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயோ கண்ணுக்குட்டிக்கு இன்னும் தண்ணி வைக்கல அப்படிங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. இந்த வட்டை இங்கே இருந்ததுனால கண்ணுக்குட்டிக்கு தண்ணியே வைக்கலைங்க, மறந்துட்டேன். அப்புறம் சரி கொண்டு போய் அதை வச்சுட்டு வந்துடுவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் வைக்க போனேங்க. வைக்கோல் அள்ளி போட போனேன். அப்போ கூட நான் இது கவனிக்கலை. உண்மையிலே அன்றைக்கி நான் ரொம்ப பாவம் தாங்க. அந்த கண்ணுக்குட்டியை தண்ணி தாகத்திலே தான் இருந்திருக்குங்க. இருந்தாலும் 11 மணியை போல் தான் அவுத்து விடுவோம். அங்கே குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் அதில் கொண்டு வந்து கட்டும் போதே ஊற்றி வச்சுருவேன். அன்றைக்கி எப்படி மறந்தேன்னு தெரில, ரொம்ப நேரம் ஆச்சு. நான் தண்ணி கொண்டு வந்ததுமே எல்லாருமே பாருங்கள் தாகத்தில் இருக்கும் போல் வந்துச்சு. இந்த ஒரு குடம் பத்தாது, அப்புறம் போய் மறுபடியும் இன்னொரு குடம் தூக்கிட்டு வந்து ஊற்றுனேன். நல்லா வயிறார கண்ணுக்குட்டி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வைக்கோல் சாப்பிட போயிடுச்சுங்க. துவைச்ச துணியை இந்த மாதிரி காய போட்டு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 2 மணி நேரம் உட்காந்து எல்லா துணியும் துவைச்சி அப்படியே கையெல்லாம் வலிக்கும் பாருங்கள். ஆனால் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். அப்புறம் கையோடு வந்து மணி 2:30 ஆயிடுச்சு. சரி வந்து இன்றைக்கி பருத்தி பால் கிண்டுவோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா, அதனால் வந்து பருத்தி கொட்டை வந்து ஆட்டிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிரைண்டரில் தான் போட போகிறேன். இப்போலாம் கிரைண்டரில் தான் போடுறது. ஏன்னா அடிக்கடி மிக்ஸி வேலையாயிருதுங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது. அதனால் வந்து கிரைண்டரில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எது ஆட்டினாலும், அரிசியாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி பருத்தி கொட்டையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போடும்போது உள்ளே போய் எதுவுமே தங்காதுங்க. அப்படியே வந்து ஈஸியாக இருக்கும் அது சுற்றுறதுக்கு.
பருத்தி கொட்டையுமே ஆட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை, அத்தை இருந்தால் அத்தை போய் ஆடு பார்த்துருவாங்க. அன்றைக்கி அவங்க கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அது இதுக்கிடையில போய் ஒரு மணி நேரம் என்னை பயங்கரமாக அந்த ஆடை அலைய விட்டுருச்சுங்க. இந்த பக்கம் போய் தேடி அந்த பக்கம் போய் தேடி கடைசியில் வந்துட்டு மறுபடியும் 3:30க்கு தாங்க வந்தேன். மாமா வந்து பருத்தி விதையெல்லாம் அன்றைக்கி வந்து அள்ளி புழிஞ்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. அப்புறம் சரி டேரெக்டாக இங்கே வந்து பருத்தி பால் கிண்டுறதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெல்லம் வந்து நல்லா ஹீட் பண்ணி கரைய வச்சிடணும். கரைய வச்சு வடிகட்டிட்டோன்னா அதில் இருக்க கல் தூசி அதெல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்படியே போடும்போது அதில் கல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து தம்பி வந்து எப்பவும் பிடிச்சிக்கிடுவாங்க, அத்தை பிடிப்பாங்க. அன்றைக்கி யாருமே கிடையாது, அதனால் நான் மட்டும் தனியாக வடிகட்டிகிட்டு இருந்தேன். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பானையை வந்து ஒரு டைம் நல்லா கழுவிடணும். இல்லைன்னா அதில் இந்த சுண்ணாம்பு மாதிரிக்கு ஓரம்லாம் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ கோகுல் வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த சட்டியில் வந்து பருத்தி பால் வந்து புழிஞ்சு வச்சுருந்தோம், அந்த கொட்டையில் இருக்கிறது. அதையும் இந்த வெல்லம் இப்போ வடிகட்டணும்லங்க, இது எல்லாத்தையும் அப்படியே இந்த பானையில் இப்போ நான் கழுவிட்டுருக்கேன் பாருங்கள், இந்த பானையில் ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியது தாங்க. இந்த பானை என்ன கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். அது வெளியில் வந்து சாம்பல் தடவி இருக்கேன், அதை வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே கறி பிடிச்சிரும், அதை விளக்கவே முடியாது. இந்த பக்கத்தில் இருக்கிற பானை மாட்டுக்கு சோறாகிறது தாங்க, அது எவ்வளோ விளக்குனாலும் போகாது. நான் அந்த பானையை சொல்லலை, அடுப்பில் இருக்க பானையை சொன்னேன். அதில் தான் பருத்தி பால் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்க அந்த பால், இது எல்லாமே அப்படியே சூடேறி இப்போ அடுத்து காட்டுவேன் பாருங்கள். அப்படியே லைட்டாக ரசம்னா எப்படி நுரக்கட்டி வரும் அது மாதிரி அப்படியே மேலே வந்து நுரக்கட்டி வரும். அதுதான் சரியான நேரம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்லா காலையிலே ஊற வச்சுருந்துருப்பேன், பருத்தி கொட்டை ஊற வைக்கும்போதே. அதை ஆட்டி அது கூட வந்து இந்த காட்டுறேன் பாருங்க, இன்னும் வந்து அந்த இது ரெடி ஆகலை, அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, அது கூட ஏலஞ்சுக்கு, தேங்காய், உப்பு இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலக்கி வச்சுக்கிறணும், ஏன்னா அப்படியே ஊற்றும்போது கட்டியாயிரும். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா அந்த பதம், அந்த நுரக்கட்டி வர மாதிரி வரும். அந்த டைமில் இதை வந்து அப்படியே எடுத்துருந்த பாருங்கள், இப்போ நுரக்கட்டி வர மாதிரி வருதா, அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்குற மாதிரி ஒரு மாதிரி வரும். அந்த டைமில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு கலக்கி விட்டு ஊற்றிட வேண்டியதாங்க. உப்பு வந்து லைட்டாக போடணும். போட்டு இது எல்லாத்தையும் கலக்கி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவி, நமக்கு தேவையான அளவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து இந்த பானை ஃபுல்லாகவே கிண்டுவோம். இதுக்கு 2 கிலோ வெல்லம் போட்டு பருத்தி பால் வந்து கிண்டுவோங்க. நான் இன்றைக்கி ரெடி பண்ணி மட்டும்தான் வைக்க போகிறேன். அத்தை தான் வந்து சந்தைக்கு கொண்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததுனால நானே டேஸ்ட் பார்க்குறது எல்லாமே பார்த்து இன்றைக்கி என்னோடய அளவுலேயே வந்து செஞ்சாச்சு. எப்போவுமே நான் தான் செய்வேன், அன்றைக்கி வந்து அத்தை கிடையாது, நானே கிண்டி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ மாட்டுக்கு உலையுமே ஊற்றி போட்டு இதை தூக்கி கொண்டு போய் அங்கேயே வச்சிடணும். ஏன்னா இந்த வழியில் மாடுலாம் இன்னி வரும் இல்லையா, அதனால் தூக்கி கொண்டு அங்கேயே வச்சுருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்